ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் என்கின்ற ஒரு அற்புதமான நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய வலைதளங்களிலும் யூடியூப்லையெல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. பொதுவாக நாம் எல்லாரும் 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் அந்த மாதிரியெல்லாம் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி அல்ல. 27 நட்சத்திரங்களுடன் சேர்ந்து 28ஆக ஒரு நட்சத்திரம் இருந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு தான் அபிஜித் நட்சத்திரம் என்று பெயர். அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகிற உத்திராடமும் திருவோணமும் இணைகிற அந்த வேளையில் உங்களுக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்கின்ற ஒரு சிறிய நேரம் தான் வரும். ஒரு நாழிகைக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த நேரம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நாம் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் உடனே பெருமாள் செவிசாய்த்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவார். அப்படிங்கிறபடியால் கலியுகத்தில் இதையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு இதை சாதிச்சிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அரக்கத்தன்மையான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லோகக்ஷேமத்திற்காக உலகத்தின் நன்மையை வேண்டி பெருமாள் நமக்கு விஷ்ணு பகவான் இந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயிர்பீலியில் ஒளித்து வைத்து கொள்கிறார். அந்த முகூர்த்த கால நேரம் எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறபடியால் அந்த மாதிரி அதை மறைத்து வைத்து கொள்கிறார். எப்படி? அதனால் இது நடந்தது பல யுகங்களுக்கு முன்னாடி. இதை தவறாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தில் அது செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நட்சத்திரங்கள் 27 சேர்ந்து உங்களுக்கு 28 ஆகிறது. இந்த நேரத்தில் நாம் இங்கே ஒரு சின்ன ஸ்லோகம் பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அது என் குருநாதரும் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைய வலைதளங்கள் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான நன்மை தரக்கூடிய, உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, நமக்கு பொதுவாக நன்மை தரக்கூடிய, எதுக்கு இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தவங்களுக்காக கேடு நினைக்கிறதும் கெட்ட விஷயங்களை வேண்டுறது எப்பவுமே சுவாமி செவிமடுக்க மாட்டார். நான் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க, அவன் இப்படி போகணும் அப்படி போகணுன்ற எப்பவுமே ஒரு வேண்டுதலை நாம் வைக்கவே கூடாது. நியாயமான பிரார்த்தனைகளை பெருமாள் முன் வைத்து சாதிக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் தவறான காரியங்களும் தவறான விஷயம், நமக்கு தப்புன்னு ஒன்று தெரிஞ்சும் நாம் அதை செய்தோம்னாக்கா அதுக்கு எவ்வளோ பாவம் வரும், அதுக்கு எவ்வளோ கர்மா வரும்னு எந்த கணக்காலையும் நம்மளால் சொல்ல முடியாது. அதையெல்லாம் சனீஸ்வர பகவான் லோகத்தில் தான் இருக்குது அப்படின்னு என் குருநாதர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் நல்லா இருக்கணும், அதை மட்டும் வேண்டிக்கணும், மற்றதெல்லாம் நாம் வேண்டக்கூடாது. அதே போல் அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள், தான தர்மங்கள், அபிஷேக ஆராதனைகளுக்கு தனி பலன்கள் உண்டு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை உங்களுக்கு ஜூலை 2 வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 மணிலேருந்து 9:40 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1/2 ஹவருக்கு மேலேயே இருக்குது. இயன்றவர்கள் கோயிலுக்கு சென்று தங்களுடைய பிரார்த்தனைகளையோ பூஜைகளையோ செய்யலாம். அந்த நேரத்தில் நாம் எப்படி விஷ்ணுபதியில் போய் நாம் பூஜையெல்லாம் செய்கிறோம், அதையும் விஷ்ணுபதியும் அடியேன் குருநாதர் நிறைய வலியுறுத்தி சொல்லி இப்போ நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மென்மேலும் பெருகி நிறைய வளங்கள் நாட்டுக்கு நமக்கு கிடைக்கணும். அதேபோல் இந்த விஷயமும் நாம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்லோகங்களை சொல்லி உலக அமைதிக்காக வேண்டி அதன் பிறகு நம்முடைய தேவைகளையும் பெருமாளிடம் சமர்ப்பித்து வேண்டலாம். சரிம்மா, எங்களால் கோயிலுக்கு போக முடியலை, நாங்கள் ஏதோ உடம்பு சரியில்லை, வயது காரணம், வசதி காரணம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம வீட்டிலையே பெருமாளுக்காக 2 அகல் தீபம், நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ, மற்ற தீபங்கள் எண்ணெய்க்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. பெருமாளுங்கிறபடியால் நாம்
எண்ணெய் நல்லெண்ணெய் போடலாம், இல்லைன்னா தூய்மையான நெய் தீபம் 2 போட்டால் கூட போதுமானது. ஒரு துளசி தீர்த்தம் வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி பெருமாளுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம். என்ன முடியுமோ அதை சொல்லலாம். நாம ஜபங்கள் செய்யலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நிறைய இருக்கு இல்லையா, பெருமாளுக்கு சின்ன சின்ன பாசுரங்கள்லாம் இருக்குது, திருப்பாவை அந்த மாதிரியெல்லாம் கூட நாம் படிக்கலாம். என்ன முடியுதோ அதை சொல்லலாம். எதுவும் தெரியலன்னா ராமநாமமோ அந்த மாதிரி அஷ்டாட்சரம் அந்த மாதிரி ஸ்லோகங்களையும் எல்லாம் நாம் சொல்லி நம்முடைய வேண்டுதல்களை அந்த நேரத்தில் வேண்டி பெருமாளுடைய சிந்தனையிலே நாம் இருப்பது நல்ல பலன்களை தரும். அதே போல் இந்த உலகமும் நாடும் நம் மக்களும் நல்லபடியாக நிம்மதியாக நல்ல சந்ததிகளாக வளர வேண்டும் என்றும் நம்மளுடைய நாட்டுக்காகவும் உலகத்தின் அமைதிக்காகவும் இந்த நாளில் நாம் இறைவனை வேண்டி நல்ல வரங்களை பெறலாம். முடிஞ்சவங்க நிறைய செய்யுங்க. வடை பாயாசம் என்னெல்லாம் முடியுதோ செய்யுங்க. தான தர்மங்கள் செய்யுங்க, தர்ப்பணங்கள் செய்யுங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதற்குண்டான பலன்கள் உடனுடனே வரும் இல்லையா. அவங்க தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பெருமாள்கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சிவனுக்கு ஏகவில்வம் சிவார்ப்பணம் அந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு சின்ன துளசி ஒரு சின்ன அவலை கொடுத்துட்டு குசேலர் குபேரன் மாதிரி மாறிட்டார் இல்லைங்களா. அந்த மாதிரி நாம் மனசார போய் பெருமாளை வேண்டுகிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் இதில் நடக்கிறது. இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா. ஓம். வணக்கம்.